இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், இந்தியா நியூசிலாந்துக்கு இடையேயான 3வது T20 போட்டியில் இந்தியா 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த தோல்விக்கு தினேஷ் கார்த்திக் செய்த ஒரு சிறிய தவறுதான் காரணம் என கூறியுள்ளார் சஞ்சய் மஞ்ச்ரேக்கர். 3வது T20 போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி அதிரடியாக ஆடி 212 ரன்கள் குவித்தது. அடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணியில் தவான், தோனி தவிர்த்து மற்ற வீரர்கள் ரன் சேர்க்க உதவினர். கடைசி நேரத்தில் தினேஷ் கார்த்திக், க்ருணால் பாண்டியா அதிரடியாக ஆடி அணியை வெற்றிக்கு அருகில் அழைத்துச் சென்றனர். கடைசி ஓவரில் 16 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தினேஷ் கார்த்திக் அந்த ஓவரின் முதல் பந்தை சந்தித்தார். முதல் பந்தில் 2 ரன்கள் எடுத்தார் தினேஷ் கார்த்திக். அடுத்த பந்தில் ரன் எடுக்க முடியவில்லை. 3வது பந்தை லாங் ஆனில் தட்டிவிட்டார் தினேஷ். இந்த முறை எளிதாக ஒரு ரன் ஓடி இருக்க முடியும். க்ருணால் பாண்டியா பாதி தூரம் ஓடி வந்தார். ஆனால் தினேஷ் ரன் வேண்டாம் என மறுத்துவிட்டார். கடைசி 3 பந்துகளில் இந்தியா 9 ரன்கள் அடித்தது. தினேஷ் கார்த்திக் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்தார். ஆனால் அதற்கு முன்பே இந்தியா வெற்றி பெற முடியாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. இதற்கு தினேஷ் கார்த்திக் அந்த ஒரு ரன் ஓட மறுத்ததுதான் காரணம் என்ற பேச்சு தற்போதுதான் கிளம்ப துவங்கியுள்ளது. க்ருணால் பாண்டியா நல்ல அதிரடி பேட்ஸ்மேன். நேற்றைய போட்டியிலும் அவர் அதிரடியாக ஆடி 13 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்தார். இதில் 2 4, 2 6 அடங்கும். இந்த நிலையில் தினேஷ் கார்த்திக் அவருக்கு பேட்டிங் ஆட வாய்ப்பு மறுத்து ஒரு ரன் ஓடாமல் இருந்தது தவறு என பலரும் கூறி வருகின்றனர். தினேஷ் கார்த்திக் தனிப்பட்ட முறையில் இந்த போட்டியில் சிறப்பாகவே பேட்டிங் செய்தார். 16 பந்துகளில் 33 ரன்கள் எடுத்த அவர் 4 சிக்ஸர்கள் பறக்கவிட்டார். ஆனால் ஒரு சிறிய தவறு செய்து தோல்விக்கே அவர்தான் காரணம் என்ற பேச்சுக்கு ஆளாகிவிட்டார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் தினேஷ் கார்த்திகை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்ல. மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தோனி கிடையாது, ஏன் ரன் ஓடல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தோனி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, ஒருவேளை அந்த பக்கம் விக்கெட் அதிகமாக விழுந்துடுச்சு, அந்த பக்கம் ஒரு பவுலர் பேட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஒரு பவுலிங் பண்ணுறவர் வந்து பேட்டிங் பிடிச்சி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் தோனி வந்து இந்த மாதிரி கடைசி ஓவரில் ரன் ஓட மாட்டார். ஏன்னா பவுலரால் அடிக்க முடியாது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவர் ரன் ஓட மாட்டார். அதுவும் அவர் கேப்டனாக இருந்த சமயத்தில் தான் ரன் ஓட மாட்டார். இப்போலாம் இருந்தால் கண்டிப்பாக ரன் ஓடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க நிலையில் அவரை ஃபாலோ பண்ணி இவர் வந்து ரன் ஓடாமல் இருந்தது வந்து ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோனியாக இருந்தால் கூட எதிர்பக்கம் க்ருணால் பாண்டியா இருந்தால் கண்டிப்பாக ஓடிருப்பார். ஏன்னா அவரும் நல்லா அடிச்சு ஆடிட்டு தான் இருக்காரு. ஏன் தினேஷ் கார்த்திக் ஓடல அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தினேஷ் கார்த்திக் தற்போது பார்த்தீங்கன்னா மனமிருந்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்னுடைய தவறு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அவரை திட்டிகிட்டு இருந்த நிறைய பேர் தற்போது அவரை வந்து சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லவும் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மேலும் இந்த போட்டி குறித்து ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீரர்கள் வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போகும்போது எங்களுக்கு தோல்வியோடு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் T20யில் 200 ரன்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் நாங்கள் நல்லா தான் சேஸ் பண்ணி போனோம், ஆனால் கடைசியில் எங்களால் எட்ட முடியல அப்படிங்கிற மாதிரியும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இந்த தோல்வியிலிருந்து நாங்கள் ஒரு பாடம் கற்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேற்றைய தோல்விக்கு தினேஷ் கார்த்திக் அந்த ஓடாத ஒரு ரன் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.